இங்கு தெரிகின்ற ஜாதகம் ஒரு பெண்ணின் ஜாதகம். இந்த ஜாதகம் கும்பராசி, லக்கணம் விருச்சகமாகும். இந்த பெண்ணிற்கு நீண்ட நாளாக திருமணம் ஆகவில்லை. அதற்கு என்ன காரணம்? ஆய்வு செய்து பார்ப்போம். 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் குடும்பம் அமைய தாமதம் ஏற்படுகிறது. 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் செவ்வாய் தோஷத்தால் திருமணம் தடையாகிறது. செவ்வாய் தோஷத்தை நீக்க எத்தனை பரிகாரம் செய்தாலும் பலிக்காது. தற்போது சனி பகவான் மீனராசிக்கு வரப்போகிறார். சனி பகவானின் பார்வையால் மட்டும்தான் செவ்வாய் தோஷத்தை நீக்க முடியும். சனி பகவான் மீனராசியில் பயணம் செய்கின்ற பொழுது செவ்வாயின் மீது சனி பகவானின் பார்வைப்படும். அப்போது செவ்வாய் தோஷம் நீங்கிவிடும். இதே காலத்தில் ரிஷபராசியில் இருக்கும் குரு பகவான் பெயர்ச்சியாகி மிதுன ராசியில் பயணம் செய்ய போகிறார். அப்போது தனுசு ராசியில் இருக்கும் சனி பகவான் மீது குருவின் பார்வைப்படுகிறது. இந்த பார்வையால் 2ஆம் இடம் தூய்மை அடைகிறது. எனவே இந்த ஜாதகருக்கு நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்திருந்த திருமணம் தற்போது குரு சனி பெயர்ச்சியால் திருமணம் நடக்கப் போகிறது. மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் எண்ணுக்கு கால் செய்யவும்.